ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட்டோட அப்டேட்டை பார்த்துட்டு, இன்னைக்கு மார்க்கெட்ல டாடா பவர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் இதை ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்டேட்டு? இந்த செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதான் மார்க்கெட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 0.42% வரைக்கும் கெயின் ஆகி 25,041 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 81,921.29 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஐடி ஒரு நல்ல ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. 1.73% வரைக்கும் கெயின் ஆகி 42,444 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் 1.53% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்த ஸ்டாக் என்னென்னா, ப்ரீமியர் எனர்ஜி, பேடிஎம், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஜியோ ஃபினான்சியல். இந்த ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்திருக்காங்க. 9/9/2024 படி எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐயும் டிஐயும் நெட் பர்ச்சேஸராக தான் இருந்திருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 1176 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. டிஐயும் 1757 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஏறலாம், கொஞ்சம் இறக்குறாங்க, கொஞ்சம் ஏறலாம், கொஞ்சம் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா ஃப்ளாட்டாகவே போயிட்டுருக்கு நம்ம மார்க்கெட்டு. ஆனால் யூஎஸில் ரேட் கட் வரும்போது மார்க்கெட்டு இறங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரில. அடுத்ததான் எஃப்எல்டோவில் டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, டாடா பவர், டிவிஸ் லேப், கோப்ரேஜ் லிமிடெட், இந்தியன் ஹோட்டல்ஸ், கிரானுலர்ஸ் இந்தியா. இதில் டாடா பவர் தான் 6.58% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. டிவிஸ் லேப் 4.89% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் 4.38% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. எஃப்எல்டோவில் டாப் லூசர்ஸாக இருந்த ஸ்டாக் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் -4.47% வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு. அதே மாதிரி வேதாந்தா -4.4%, ஐசிசி லம்பார்ட் -3.19%, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் -2.54%, ஜேகே சிமெண்ட் -2.46% வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு. டாடா பவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, டாடா பவரோட துணை நிறுவனமான டிபி சோலார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய சோலார் செல் ஆலை எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தான் இருக்குது. இங்கே அவங்களுடைய வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்கியதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி வெளிவந்ததுலேருந்து இன்னைக்கு டாடா பவர் ஸ்டாக்கை மார்க்கெட்டில் ஒரு 6% வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இந்த சூரிய மின்கல உற்பத்தியை செய்வதனால பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டில் சூரிய உற்பத்தி திறனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி உள்ள அதிநவீன உற்பத்தி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஜிகாவாட் சோலார் செல்லிலிருந்து வணிகத்தை தொடங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒற்றை இருப்பிடமான சூரிய மின்கலம் எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா 2 ஜிகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்கல உற்பத்தியில் உயர்தர மற்றும் உள்நாட்டு உற்பத்திக்கு செய்யப்படும் சோலார் உதிரி பாகங்களுக்கு தேவையான வளர்ந்து வரும் தேவையை இது பூர்த்தி செய்வதாகவும், பெரிய அளவிலான திறன் கூட்டல் திட்டங்களுக்கு டாடா பவர் சூரிய மின்கல உற்பத்தி உதவியாக இருக்குன்னு டாடா பவர் கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஆலை பார்த்தீங்கன்னா அடுத்த 4-6 வாரங்களில் மீதமுள்ள 2 ஜிகாவாட் திறனுடன் உற்பத்தியை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில மாதங்களில் இவங்களோட உற்பத்தி உச்சக்கட்ட உற்பத்தியை எட்டலான்னு இந்த ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சோலார் மாடியூல்களில் வெற்றிகரமான உற்பத்தியை இது பின்பற்றி இருக்கதாகவும் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4.3 ஜிகாவாட் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தி திறன் கொண்ட திருநெல்வேலி ஆலையில் தொகுதி உற்பத்தி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 தான் முதல்ல தொடங்கப்பட்டாங்க. இன்று வரை பார்த்தீங்கன்னா 1250 மெகாவாட் சோலார் மாடியூல்கள் உற்பத்தி செய்திருக்கு. இந்த வசதி மேம்பட்ட டாப்கான் மற்றும் மோனோபெர்ஸ் தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சூரிய மின்கலம் பார்த்தீங்கன்னா உயர் செயல்திறன் உற்பத்தியை செயல்படுத்துகிறது.
இந்த வசதியை நிறுவுவதற்கு டாடா பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4300 கோடி ரூபாய் வந்து வழங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சோலார் செல்கள் மற்றும் தொகுதிகள் வந்து தற்போதைய திட்டங்களை வந்து பூர்த்தி செய்து வருகிறது. டாடா பவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல 63% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ஆனால் நிப்டியே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல 25% இது வரைக்கும் தான் ஏறி இருக்கு. ஆனால் டாடா பவர் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து ஒரு வருஷத்துல வந்து காட்டியிருக்காங்க. 63% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. கடந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதே மாதிரி டாடா பவர் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான் இது. இதை வந்து எல்லாருமே அவசியம் வந்து அவங்களுடைய போர்ட்போலியோவில் வச்சிருக்க வேண்டிய ஸ்டாக்கு தான் இது. ஏன்னா பவர் செக்டாருக்கு எப்பயுமே வந்து டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பவர் எப்பயுமே நமக்கு வந்து தேவை. அதனால இதே மாதிரி ஸ்டாக்லலாம் நம்ம லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு மல்டி பேக்கர் வந்து ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே இதே மாதிரி ஸ்டாக் வந்து அவசியம் வந்து அவங்களுடைய போர்ட்போலியோ வச்சிருக்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸும் டெக்னிக்கல் அனலிஸ் பற்றி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டாடா மோட்டார்ஸிடம் வந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரான டியோகோ, பஞ்ச், நெக்ஸான் இந்த மாடல் உள்ள கார்களுடைய விற்பனை விலை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது அப் டு 3 லேக் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஆட்டோமொபைல் நிறுவனமான டாடா டியோகோவின் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 40,000 ஆகவும், டாடா பல்ஸ் 1.2 லட்சம் வரைக்கும், டாடா நெக்ஸானின் விலை பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் குறைத்துள்ளதாக கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி மீட்டிங்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சலுகை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வரைக்கும் தான் செல்லுபடியாகும். இதன் மூலியமா இதே மாதிரி இந்த நடவடிக்கைகளால கார்களுடைய சேல்ஸ் வந்து அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதாக கம்பெனி தரப்புல அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேட் கட் மூலயமா பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் இவி பார்த்தீங்கன்னா இப்போது 7.9 லட்சத்துல வந்து விற்பனை ஆகியது. அதே நேரத்தில் பஞ்ச் இவி பார்த்தீங்கன்னா 9.99 லட்சத்துல வந்து சேல் பண்றாங்க. பிரபலமான நெக்ஸான் இவி பார்த்தீங்கன்னா 12.49 லட்சத்துல வந்து சேல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து டாடா குழும நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு அப்டேட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 0.36% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது 1035ல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டாடா மோட்டார். இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் நம்ம போர்ட்போலியோவில் வந்து இருக்க வேண்டிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து லாங் டேர்முக்கு வச்சுருந்தோம்னா ஒரு 5 வருஷத்தில் நல்ல மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு வருஷத்துல 63% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையோ இல்லை ஓனாவோ அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.